வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 150 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தயிர் அரை கப்பு, சிக்கன் நான் இன்றைக்கி 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நல்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்துக்கிட்டோம். அதில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பச்சை மிளகாய் பொடியாய் நறுக்கியது, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம செய்யக்கூடிய செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பட்டை சிறுதுண்டு, பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 150 கிராம் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்து செய்யணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். முதலையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருந்தேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மறுபடியும் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வணங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து தான் சிக்கனை ஊற வச்சுருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கி வரணும். இப்போ நல்லா வணங்கி வரும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சிக்கனுக்கு உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணியிலே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா காரம் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபுல்லும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேகிற அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை நம்மளுடைய சூப்பரான சுவையான
செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து இறக்குறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெக் பீஸ்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவே காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே வந்து மட்டன் கிரேவி மட்டன் மசாலாலாம் செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.